வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETF பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க ரேட் வந்து ஒரு 1000 ரூபா குறைஞ்சிருக்கு. கோல்டு பீஸோடு வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக கோல்டு பீஸில் வந்து இப்போ 60 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ கோல்டு பீஸில் வந்து ஓரளவுக்கு ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் 1 or 2 இயர்ஸில் வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாடா கோல்டு ETF பார்த்ததுலேருந்து நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு 1 by 1 ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாடா கோல்டுங்கிறது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோல்டு பீஸுங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றியும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லாஸ்ட் இயரில் தான் லான்ச் பண்ணாங்க, ஜனவரி மந்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லாராலும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக தான் வந்து டாடா கோல்டு ETF ஃபண்ட் வந்து இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா கோல்டு ETF அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வந்து ரஞ்சித்ன்ற சப்ஸ்கிரைபர் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கும் ETF-க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காரு. டெஃபினட்டாக இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம வந்து டாடா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி நமக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி வீரபாண்டியன்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 1 இயருக்கு அப்புறம் இதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து கோல்டோட ரேட் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து இது வந்து வேல்யூவும் ரைஸ் ஆகும். கோல்டோட ரேட் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த கோல்டு ஃபண்ட்ஸும் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஒருவேளை நியூட்ரலாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரேட்டு குறைஞ்சா அப்படின்னாலும் இந்த ஃபண்டு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஃபண்டுக்கும் கோல்டுக்கும் வந்து டைரெக்டாக லிங்க் இருக்குது. அதனால கோல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ வேர்ல்டு மார்க்கெட்டில் அதை பொறுத்து தான் வந்து இந்த ஃபண்டும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அழகுன்ற சப்ஸ்கிரைபர் வந்து நிப்பான் கோல்டு பீஸ் வந்து ETF வந்து 50 ஹோல்ட் பண்ணுற அப்படின்னாரு. ஒரு நல்ல இதுதான். இன்னுமே நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னும் அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து ஒரு 5 rupees இதெல்லாம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை தான் வந்து நம்ம வந்து ETF-னு சொல்கிறோம். இது வந்து இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை செக்டர் ஓரியன்ட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இதில் டைப்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்குது, கோல்டு இருக்குது, டெப்ட் ஃபண்ட் இருக்குது, லிக்விட் ஃபண்ட் இருக்குது, வேர்ல்டு இண்டிசஸ் இருக்குது. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக டைவர்டிஃபை பண்ண முடியும். இப்போ Nifty 50 இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ETF யூஸ் பண்ணணும், Nifty 50 ETF யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியாக டைவர்டிஃபை பண்ண முடியும். அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வெறும் 500 ரூபா அந்த அளவுக்கு இருந்தாவே போதும், நம்ம வந்து ஈஸியாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பை பண்ணுறதாகட்டும் செல் பண்ணுறதாகட்டும் ஈஸியாக வந்து இதில் கம்ப்ளீட் ஆகும். நம்ம ETF-ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகிங் எரர் வந்து நோட் பண்ணணும். ட்ராகிங் எரர் அப்படின்னா நம்ம வந்து இப்போ Nifty 50 வந்து ஒரு 1 இயருக்கு ரிட்டர்ன் வந்து 15% கொடுக்குது அப்படின்னா நம்ம வச்சுக்கிற மியூச்சுவல் ஃபண்டு 15% கொடுக்கணும். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது. லைட் மாடிஃபிகேஷன் தான் இருக்கணும். வால்யூம் ஆஃப் ட்ரேடுங்கிறது டிமாண்ட். ஸோ ஒரு பையிங் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரேடு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால வந்து வால்யூம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த ஸ்டாக்கை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் SIP மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம் வந்து லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ETF இருக்குது. இப்போ Nifty ETF இருக்குது, சென்செக்ஸ் ETF இருக்குது, நெக்ஸ்ட் 50 ETF இருக்குது, மிட் கேப் ETF இருக்குது, கோல்டு ETF இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு இண்டிசஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு பீஸ். கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் இது நிப்பான் இந்தியாவோட ETF. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருக்கிற கோல்டு ஃபண்ட்லேயே வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. ட்ராகிங் எரர் கிளியராக இருக்கிறது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறது, வால்யூமும் ஜாஸ்தி ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் கோல்டு பீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆயிருக்கு. 0.1% பக்கமாக வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா இன்னுமே கரெக்ஷன் ஆகிருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து இதை கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ நிப்பான் கோல்டு ETF வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ஃபண்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ரெகுலர் ஃபண்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.79 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியானது தான். நம்ம வந்து ஒரு ETF-ஆக இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டு ETF, அதாவது கோல்டு பீஸில் வந்து நீங்கள் ரெகுலர் பிளான் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.79 இருக்குது. இது ஃபண்ட் சைஸ் வந்து நியர்லி 10,000 கோடிக்கு பக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் வந்து டைரக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எந்த அளவுக்கு கோல்டு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க வச்சிருக்கிற அளவுக்கு பிசிக்கலாக கோல்டு வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் 98% வந்து பிசிக்கல் கோல்டு வந்து இவங்க வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டோட ரேட்டு ஜாஸ்தி ஆனாலும் சரி, எந்த அளவுக்கு கோல்டோட ரேட் அப்ரிஷியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கோ, ஃபண்டு உள்ள வந்துகிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு இவங்க வந்து கோல்டு பை பண்ணி வச்சிருப்பாங்க. ரிமைனிங் ஒரு 2% பக்கம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு அளவான அதில் என்ன ரேட் ரைஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். அதே வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், ETF இருக்கும், பாண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு செட்டப்ல அதில் இன்வெஸ்ட் பண்றதா வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவா. இப்போ வேர்ல்டு இண்டிசஸ்ல சொல்லுவா. இப்போ டவுன் ஜான்ஸ் இருக்கு, அதே மாதிரி நாஸ்டாக் 100 இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஏன்னா ஆல்ரெடி அதில் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ்ல குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுல நம்ம போய் டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாடா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சம்பந்தப்பட்ட ETF, மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 97% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபண்ட்ஸ்ல, அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், ETF, மியூச்சுவல் ஃபண்ட் இதுல எல்லாம் இருக்கு. ரிமைனிங் 3% வந்து அதர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது கோல்டு ETF-க்கும் அதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது டைரக்டா என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுது அது டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ஒரு சேஃபான டூல்னு தான் சொல்லணும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப்லேயே வந்து பெஸ்டான செட்டப் எதுவோ அந்த இண்டெக்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி விஷயம்லாம் டபுள் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றப்ப இது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆகும். அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து எப்ப வேணாலும் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ கோல்டு பீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, HDFC கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ICICI கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து டிசைட் பண்ணி எந்த ரேஷியோல எதில் அலோகேட் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இது வந்து மோர் செக்யூரபிளான டூலா தான் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியும், அதாவது ETF-னா என்ன, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். டைரக்டா வந்து பை பண்றதை பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது கோல்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸுக்கும் டாடா கோல்டு ETF-க்கும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ட்ரேட் அப்படின்னா டைரக்ட் ரெகுலர் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம ரெகுலர்ல பார்த்தோம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.79 இருந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவோம், அனதர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் மெத்தட்னு சொல்லுவோம். டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்போ Nifty 50 இருக்கு அப்படின்னா அதுல 50 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 50 ஸ்டாக்ஸ்லயே வந்து அதோட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்தாலும் அதுல வந்து யூனிட் அலாட் ஆகும். இதுல வந்து நடுவில் எந்த ஒரு ஏஜென்ட்டும் இருக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருப்பாங்க. அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாகும். இதே வந்து ரெகுலர்ல வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர் வந்து டிசைட் பண்ணுவார். இப்போ ரிலையன்ஸ்ல இவ்வளோ அலோகேட் பண்ணலாம், HDFCல இவ்வளோ அலோகேட் பண்ணலாம், ICICIல இவ்வளோ, அதை வந்து இந்த வெயிட்டேஜை விட கூட கொஞ்சம் மாற்றி அலோகேட் பண்ணலாம். அதனால வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஒர்க் இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்ட்ல growth oriented அப்படின்னா
நமக்கு வர்ற டிவிடெண்ட் ஆகட்டும் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் அப்படின்னா இப்போ குவார்ட்டர்லி ஆஃபர்லி இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப்பில் வந்து நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட்னு சொல்லுவோம். ஓப்பன் எண்டடுங்கிறது வந்து லாகிங் பீரியடை பொறுத்தது. அதாவது ஒரு ஃபண்டு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓப்பன் எண்டட்னு சொல்லுவோம். இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் 1 இயர் 2 இயர் கழிச்சு தான் விற்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ் எண்டட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் மெத்தட்னா என்ன, டைரெக்டாக பை பண்ணுறதுனா என்ன. ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் ETF இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டில் க்ரோத்தில் ஓப்பன் எண்டட் ஸ்கீமை செலக்ட் பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதில் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட், இது மூணையும் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETF வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.07 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே வந்து டைரக்ட் மெத்தடில் எவ்வளவு கம்மியாக இருக்குது, இதே ரெகுலர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. டைரக்ட் மெத்தடுங்கிறது என்ன இருக்கோ என்ன வெயிட்டேஜில் இருக்கோ அதை அப்படியே டைரெக்டாக வந்து பண்ணுறது. இது சிஸ்டமே வந்து அலாட் பண்ணி பை பண்ணிடும். அதனால வந்து டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஃபண்ட் சைஸ் வந்து 50 கோடியாக இருக்குது. இதே வந்து ரெகுலர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.69 இருக்குது. ஸோ ரெகுலர் மெத்தடுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்த நம்ம மூணுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.70 இருக்குது. அதே டாடா கோல்டு ETF டைரக்ட் மெத்தடுக்கு ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் 0.07 இருக்குது. அதே ரெகுலர் மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.69 இருக்குது. ஸோ ரெகுலர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜரோட ஒர்க் இருக்குது. அதனால வந்து ஃபீ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் டைரக்ட் மெத்தடில் எப்படி பை பண்ணுறது, ரெகுலர் மெத்தடில் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். அந்த சப்ஸ்கிரைபரும் இப்போ வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டோட ரேட் என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டாடா கோல்டோட ரேட் வந்து இப்போ 7 rupees அந்த ரேட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரெகுலர் மெத்தட். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்சு ஃபண்டு இது ரெகுலர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா 10 காசு அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹை லோ பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 6 ரூபா வரைக்கும் போயிருக்கு. NSE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படி பையிங் செல்லிங் வந்து கோல்டு பீஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே இது நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நாராயணசாமி அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கோல்டு பீஸை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து எதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். டாடா கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் இது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். அதே வந்து கோல்டு பீஸாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ அதனால வந்து நான் எதையுமே ரெக்கமெண்டேஷன் வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன திங்க் பண்றேனோ அதை சொல்றேன். மற்றபடி வந்து எதுக்கும் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிற மாதிரி தான் கிளியரான கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்கு. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்ன, கோல்டு பீஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து டைரக்ட் மெத்தடில் எப்படி பை பண்ணுறது, ரெகுலர் மெத்தடில் எப்படி பை பண்ணுறது, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ETF அப்படின்னா என்னங்கிறத பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களாவே ஓன் டிசைட் பண்ணிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுமா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETF வந்து சூட் ஆகுமா, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. மற்றபடி இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வந்துட போகிறதில்ல. எல்லாமே வந்து அந்தந்த வேல்யூவில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ டாடா கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா இருக்குது அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பீஸோட ரேட் வந்து அதில் இருக்கிற கோல்டு யூனிட்ஸை பொறுத்து அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுலையுமே வந்து கோல்டோட ரேட் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால எதை வாங்கினாலுமே ப்ராப்ளம் கிடையாது, ஒரே மாதிரி தான் அப்ரிஷியேட் ஆகும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்து கன்சிடர் பண்ணி வாங்குங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது எது சூட்டபுளோ அதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக்கில் போட்ட வீடியோவை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்ததுனால மறுபடியுமே அதில் இருந்த டவுட்ஸை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.